எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலன்னா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலன்னா குறவனை கடிச்சு முழுங்கிற வேண்டியதா. காலம் பூரா உன்னை மறக்க மாட்டேன்டா. அடுப்புல பால் வச்சாலே மறந்துடுவேன். இதெல்லாம் காலம் கூட என்னை மறக்க மாட்டாங்க. ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாதா? ஹக் பண்ணக்கூடாதா? என்ன நீ பைத்தியக்கார அந்த மாதிரி நினைச்சிருக்க? போ போய் லேப்டாப் எடுத்துட்டு வா. சரிங்க ராஜா. ராஜா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இவ்வளவு பரபரப்புலையும் டென்ஷன்லையும் படம் பார்க்க லேப்டாப் கேக்குறீங்களே. நான் இது வரைக்கும் ஒன்னு அடிச்சிருக்கேனா? இல்லையே. அப்படின்னு தப்பா கேட்டு தமிழ்நாடு லேப்டாப்ப படம் பார்க்கத்தானே யூஸ் பண்றாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எவ்வளவு நாளா வெயிட் பண்ற? ரொம்பலாம் இல்ல, ஒரு 25 வருஷமா. டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்டா டேய் பேசாரா குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல நீ? எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிக்கிறேன் நானு. என்னடா ஃப்ரெண்ட் நீ எல்லாம்? டேய் குறுக்க எது மச்சான் நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? ஏன்டா இப்படி புளிகிட்டு இருக்க? உள்ளதுலங்க அது ஒரு பிசினஸ் தானே. ஏமாத்துறதுதான் பிசினஸா? நான் தான் ஏமாத்துறீங்களா? நீங்க ஏமாத்துறீங்களா? நான் முதலாளிடா. முதலாளி ஆயிரக்கணக்கா ஏமாத்துறீங்க. தொழிலாளி ₹1 ₹2 தான் ஏமாத்துவான். என் வயிற்று கொடுமை. நீங்க கொடுக்குற சம்பளம் 20,000 தீர்ந்து போது 10 நாளைக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமா, தெரியாம கேக்குறேன். என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? செயின திருப்பியா? இல்ல அட்லீஸ்ட் பிளேடு போட்டு பிட் பாக்கெட் அடிச்சிருப்பியா? டெல் மீ டெல். கொலை பண்ணதா சொல்றேன். என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா, சொல்லுகிறல்ல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? பார்வதி நம்பியார். பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு. பாஸ், யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? காஞ்ச சப்பாத்தி மேல இந்த மீதமான காய்கறி எல்லாம் போட்டு அது மேல ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊத்தி வச்சிருப்பாங்க. கிட்டத்துல போக முடியாது, கெட்ட வாடை வரும். அது கூட பசங்க ஸ்கூட்டர்லயே வீட்டுல கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீன்னு ஆரம்பிக்குமேடா. பிஸாடா? பிஸ்ஸா தான். ஐ லவ் பிஸ்ஸா. வாவ், செஞ்சு வச்ச சிலை மாதிரியே இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ். என்ன சிலை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். என்ன டோக்கன் வாங்குறதுக்கு இவ்வளவு பேர் வரீங்க? வண்டி யாருடா? வண்டி யமஹா கம்பெனியோடது. ஏய், வண்டி ஓனர் யாரா? நாங்க தான். அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் இந்த மாதிரி சின்ன வண்டியெல்லாம் ஓட்டுறது இல்லை. என்னோட வண்டி டிவிஎஸ் 50. அது அந்த விங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, தெரியாம டச் பண்ண.